விடியற்காலையின் மென்மையான கதிர்கள் இதாகாவின் மீது படர்ந்தபோது, ஒடிசியஸின் அன்பு மகன் டெலிமாக்கஸ் தனது படுக்கையை விட்டு எழுந்தான். அவன் தனது வாளைத் தோளில் அணிந்து, கால்களில் அழகான காலணிகளைப் பூட்டி, ஒரு கடவுளைப் போன்ற மிடுக்கோடு தனது அறையை விட்டு வெளியே வந்தான். அறிவிப்பாளர்களே, இதாகாவின் பெரியோர்களையும் வீரர்களையும் சபைக்கு அழையுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். சபை கூடியது. ஒடிசியஸ் புறப்பட்ட 20 ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக இதாகாவில் ஒரு பொதுச் சபை கூடியது. அங்கே ஒடிசியஸின் ஆசனத்தில் டெலிமாக்கஸ் அமர்ந்தபோது, அங்கிருந்த முதியவர்கள் அவரது திடீர் துணிச்சலையும் கம்பீரத்தையும் கண்டு வியந்தனர். முதலில் பேசிய முதியவர் எகிப்தியஸ், இன்று இதாகாவிற்கு ஒரு நல்ல விடியல் பிறந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு சபையை திரட்டும் இந்த இளைஞன் யாராக இருந்தாலும் ஜூபிடர் அவனுக்கு நல்லதை தருவாராக என்று வாழ்த்தினார். டெலிமாக்கஸ் சபையை நோக்கிப் பேசினான். அவரது குரலில் துயரமும் ஆத்திரமும் சரிசமாக கலந்திருந்தன. பெரியோர்களே, இன்று நான் இங்கே கூடியிருப்பது பொதுவான ஆபத்தைப் பற்றி பேச அல்ல, எனது சொந்த வீட்டின் அழிவை உங்களுக்கு உணர்த்தவே. என் தந்தை ஒடிசியஸை நான் இழந்துவிட்டேன். ஆனால் அதைவிடக் கொடுமையாக, சூழ்ச்சிக்காரர்கள் என் மாளிகையைக் கொள்ளையடிக்கிறார்கள். என் தாயை திருமணம் செய்ய வேண்டும் என்ற பெயரில் அவர்கள் என் செல்வங்களை வேட்டையாடுகிறார்கள். அவர்களுக்கு துணிவிருந்தால் அவர்கள் நேரிடையாக என் தாயாரிடம் சென்று முறைப்படி பெண் கேட்கலாமே. ஆனால் அவர்கள் என் வீட்டில் உண்டு குடித்து என் மாளிகையைச் சிதைக்கிறார்கள். இதைக் கண்டு நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று அவன் பொரிந்து தள்ளினான். இதைக் கேட்டு சூழ்ச்சிக்காரர்களின் தலைவன் ஆண்டினோஸ் ஆவேசமாக எழுந்தான். டெலிமாக்கஸ், நீ எங்களைக் குற்றம் சொல்வது சரியல்ல. உன் தாய் பெனிலோப்பியின் தந்திரமே இதற்குக் காரணம். அவர் ஒரு பெரிய துணியை நெய்துவிட்டு, என் மாமனார் லேர்டஸுக்கு ஈமச்சடங்கு செய்ய இந்த ஆடை முக்கியம். இதை நான் முடிக்கும் வரை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறினார். பகலில் அவர் நெய்வார், இரவில் ஒரு பந்தத்தை கையில் பிடித்துக் கொண்டு அதை பிரித்து விடுவார். 3 ஆண்டுகளாக அவர் எங்களை ஏமாற்றிவிட்டார். இப்போது துணி முடிந்துவிட்டது. அவர் யாரையாவது ஒருவனை மணக்காமல் நாங்கள் உன் வீட்டை விட்டுப் போக மாட்டோம் என்றான். டெலிமாக்கஸ் சபையை நோக்கி முறையிட்டான். அப்போது வானத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஜூபிடர் அனுப்பிய 2 கழுகுகள் சபையின் மேலே பறந்து தங்களுக்குள் நகங்களால் மோதிக்கொண்டன. இதைக் கண்ட தீர்க்கதரிசி ஹாலிதர்சஸ், ஆபத்து நெருங்கிவிட்டது. ஒடிசியஸ் வெகு தொலைவில் இல்லை. அவர் திரும்பும்போது சூழ்ச்சிக்காரர்களின் இரத்தம் இதாகாவின் மண்ணில் ஓடும் என்று எச்சரித்தார். ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள் அவரை தள்ளிவிட்டனர். டெலிமாக்கஸ் தனக்கு ஒரு கப்பலும் 20 மாலுமிகளும் வேண்டும் என்று கேட்டான். சபை கலைந்த பிறகு அவன் கடலோரம் வந்து ஏதனாவிடம் பிரார்த்தனை செய்தான். ஏதனா மீண்டும் மெண்டார் உருவில் தோன்றி, டெலிமாக்கஸ், நீ உன் தந்தையின் இரத்தத்தைக் கொண்டவன். உனக்குத் தேவையான கப்பலை நான் தயார் செய்கிறேன். நீ உன் பயணத்தைத் தொடங்கு என்றாள். அன்று இரவு தனது விசுவாசமான தாதி யூரிக்கிலியாவிடம் மட்டும் உண்மையைச் சொல்லிவிட்டு டெலிமாக்கஸ் தனது பயணத்தை மேற்கொண்டான். ஏதனா சாதகமான காற்றை வீசச் செய்ய இதாகாவிலிருந்து அவரது கப்பல் பைலோஸை நோக்கி விரைந்தது.